அஸ்ஸலாமு அலைக்கும். திருச்சிராப்பள்ளியில் இறங்கியாச்சு. இங்கேருந்து தப்லே ஆலம் பாஷா நாயகம் நத்கர் வலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 1028ஆம் ஆண்டு சந்தனக்கூடு ஹந்திரி விழாவுக்கு இங்கேருந்து புறப்பட்டாச்சு. ஆட்டோவில் போகிற வழியில் ஜேம்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலை தாண்டி இந்த வழியாக நம்ம நத்கர் வலி அவர்களுடைய தர்காவுக்கு போய்கிட்டு இருக்கோம். தப்லே ஆலம் பாதுஷா நத்கர் வலி அன்னலார் தர்கா சந்தனக்கூடு உருஸ் ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் பிறை 13, 14, 15 சிறப்பாக நடைபெறும். அதே மாதிரி இந்த வருஷமும் கொண்டாடப்படுகிறது. வர வழியில் 4 பேர் ஒரே பைக்கில் போகிறாங்க. அந்த அளவுக்கு அவருடைய தர்காவுக்கு போகிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க எல்லாரும். இப்போ நான் நத்கர் வலி அவர்களுடைய தர்காவுக்கு உள்ளே போகக்கூடிய ரோட்டில் தான் நின்றுட்டுருக்கேன். ரோடு ஃபுல்லுமே கூட்டம் தான் அதிகமாக இருந்துச்சு. இது பரவலான கூட்டம் தான். இதுக்கப்புறம் இன்னும் கடல் போல் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ இது ஆரம்பமான கூட்டம் தான். இதுக்கப்புறம் ரொம்ப நிறையா கூட்டம் வரும். இந்த வீடியோவில் நத்கர் வலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றின வரலாறு, அவருடைய விஷயத்தை ஒரு சிறு தொகுப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், கேளுங்க. தப்லே ஆலம் பாதுஷா நாயகம் நத்கர் வலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1028ஆம் ஆண்டு சந்தனக்கூடு ஹந்திரி விழா தான் இப்போ நடைபெற்றுருக்கு. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வரலாற்றை நான் இங்கே ஒரு சிறு குறிப்பாக ஒரு அரை மணி நேரத்தில் சொல்லி முடிக்கிறேன். நத்கர் நகர் திருச்சியின் மறுபெயர் இதுதான். இஸ்லாமிய மார்க்கத்தை தென்னிந்தியாவில் ஏற்றி வைக்க முதலாக இங்கே அடியெடுத்து வைத்த மகான் நத்கர் வலி அவர்களின் நினைவாக சூட்டப்பெய பெயர் தான் நத்கர் நகர். திருச்சினா நத்கர் தர்கா தான் நினைவுக்கு வரும். இது தென்னாட்டில் பழமையான தர்கா. ஹிஜ்ரி 116ஆம் ஆண்டிலேயே இஸ்லாம் திருச்சியில் பரவி இருந்தது என கூறும் கல்வெட்டும் இருக்கிறது. 10 நூற்றாண்டுகளுக்கு முன் சிரியா, ரோமபுரி ஆகிய நாடுகளை ஆண்டு வந்த ஷெய்த் அகமது கபீர் என்ற பேரரசின் மூத்த மகன் நத்கர் வலி ஹிஜ்ரி 347 துல்ஹஜ் மாதம் கிபி 1069 பக்னஷா நகரில் முத்தகத்தீனாக பிறந்தார். தாயின் பெயர் பஹ் தஹுனிஷா ஷாஹிபா. அப்பா இறந்ததுனால 7 வயசில் அரியணை ஏறினார் நத்கர் வலி.
கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தவர் ஒரு நாள் கண்ட அரிய கனவால் முடி துறந்து செல்ல முடிவெடுத்தார். அந்த கனவுல என்ன வந்துச்சு அப்படின்னா, இளைஞன் ஒருவன் நகர வேதனைகள் அனுபவிக்கிறான், ரொம்ப அவதிப்படுறான். அதை விசாரித்த நத்கர் வலி தான் ஒரு பேரரசனாக விளங்கியதாகவும் அப்போது உலக சுகங்களில் மூழ்கி கிடந்ததாகவும் இளைஞன் சொன்னான். தான் ஆட்சி செய்த காலத்தில் கொடுங்கொன்மை ஆட்சிக்கு தண்டனையாகவே இந்த நரக வேதனை எனக்கு வந்ததுன்னு சொன்னான். மறுபக்கம் நத்கர் வலி பார்க்கிறார். அங்கே முழுமையாக வேறு விதமான ஒரு காட்சி. மலர்களும் கனி வகைகளும் நிறைந்த சோலைவனத்தின் நடுவில் ஒரு மாளிகை. பெரியவர் ஒருவர் இறைவனை வணங்கியபடி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். உலக வாழ்வில் ஒரு ஏழை ஃபக்கீராக இருந்து வாழ்நாள் முழுவதும் இறை வணக்கத்தில் ஈடுபட்டிருந்ததாகவும் சொல்கிறார். அதற்கு பரிசாகவே இந்த சொர்க்க வாழ்க்கை கிடைத்தது என்கிறார். இந்த கனவிலிருந்து விழிக்கிறார். இதை பற்றிய மனசில் ஓடிட்டே இருக்க முடித்துறக்க முடிவு செய்து தம்பி செய்து ஜலாலுக்கு முடிசூட்டி விட்டு சர்க்குருவை தேடி புறப்படுகிறார்கள். அப்போது அவருக்கு வயது 22. ஹூர்மூஸ் எனும் நகருக்கு போய் பாபா ஷெய்து இப்ராஹிமிடம் முடிது ஞான தீட்சை பெறுகிறார். பிறகு 900 கலந்தர் பக்கீர்களுடன் மக்காவுக்கு வந்து ஹஜ்ஜு கடமைகளை நிறைவேற்றி மதீனாவுக்கு வருகிறார்கள். அங்கே ஒரு வருடம் இருக்கிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் தோன்றி கலந்தர் பக்கீர்கள் 900 பேரையும் கீழ்த்திசை நோக்கி சென்று இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் கூறுகிறார்கள். அதன்படி கலந்தர்களுடன் கிழக்கு திசையை நோக்கி போகிறார்கள். கடற்கரையில் கலந்தர்களுடன் ஏறி 40 நாட்களுக்கு பிறகு மறுகரைக்கு வந்து ஒரு அரசின் உபசரில் இருந்துவிட்டு அங்கேருந்து தென் திசையை நோக்கி பயணமாறாங்க. வருகின்ற வழியில் திரிஸ்லா என்ற பூத கணங்களின் தலைவனையும் அவர்கள் செய்த துன்பங்களையும் தூளாக்கிவிட்டு நத்கர் வலி கலந்தர் தோழர்களுடன் திருச்சிராப்பள்ளிக்கு வந்தடைந்தார்கள். திருச்சி அப்போ திரிசிராபுரம் என்று திரிசிராபுரம் என்று அழைக்கப்பட்டு வந்தது. முதல்ல நத்கர் வலி தாயுமான சுவாமி மலை எனப்பட்ட மலைக்கோட்டில் உச்சியில் தான் நத்கர் வலி தங்கியிருந்தாங்க. பூத கணக்களின் தலைவனை அழித்ததால் பழிவாங்க காத்திருந்த பூத கூட்டம் ஒரு நாள் காலை தொழுகைக்கு பிறகு தனியே ஒரு இடத்திற்கு வந்து அமர்ந்து இறைநாமை துதித்த நத்கர் வலியிடம் இடத்துக்கு பின்னாடி மலையை ஒட்டி ஒரு பெரிய பாறை சாய்ந்த நிலையில் இருந்துச்சு. அதை தள்ளிவிட பூத கூட்டம் திட்டமிட்டு தள்ளிவிட்டது. பாறை சாயப்போகிறதை தன் சக்தியால் உணர்ந்து அந்த பாறையை உருட்டிவிட்ட சமயத்தில் நத்கர் வலி எழுந்து நின்று வலுவாக மலையில் காலை ஊன்றியபடி தங்களின் ஒரு கை பலத்தை கொண்டு பாறையை தாங்கி பிடித்தார்கள். அந்த பாறை அதே நிலையில் நின்றுவிட்டது. இன்று வரை அந்த பாறை முட்டுக்கால் இல்லாமல் அப்படியே இருப்பதை காணலாம். நத்கர் வலி அவர்களின் பாதங்கள் ஊன்றிய அடையாளமும் கையின் பதிவு அடையாளமும் மலையிலும் பாறையிலும் இன்றும் காணப்படுகின்றன. நத்கர் வலி பின்னர் ராட்சச கூட்டத்தை அழித்து விட்டார்கள். பெருக்கெடுத்து ஆற்று வெள்ளத்தால் மக்கள் அவதிப்பட நத்கர் தனது பறை எடுத்து முழங்க 6 பின் வாங்க மக்கள் இவரை வணங்கினர் என்றும் இதனை கண்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நத்கரை உலகம் பறை என்று பொருளில் தப்லே ஆலம் என்றார்கள்.
தப்லே ஆலம் நத்கர் வலியின் காலம் சோழர்களின் ஆட்சி காலம். உறையூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த சுந்தர சோழன் எனும் கண்டாதித்த சோழன் வானவன் மகாதேவி தம்பதியரின் குழந்தை பாக்கியம் இல்லா கவலையை நத்கர் வலி அவர்கள் நீக்கினார். அரசருக்கு 3 குழந்தைகள் பிறக்கின்றன. 2 ஆண் குழந்தை, 1 பெண் குழந்தை பிறக்கின்றது. பிறக்கும்போதே ஊனத்தோடு பிறந்த பெண் குழந்தை மந்தாகினியை தனது தவ வலிமையால் குணப்படுத்திய நத்கர் வலியிடமே வளர அரச குடும்பம் அவர்களிடம் வழங்குகிறது. பிண்டமான உருவத்தை உள்ள மந்தாகினிக்கு உருவத்தை கொடுத்து உயிர் கொடுத்து அப்படி பிறந்த பெண்ணே அவரது வளர்ப்பு மகளானார். மின்மினிகளின் மேல் இருந்த ஈர்ப்பால் மாமாஜிகினி என்றும் அழைக்கப்பட்டார். மாமாஜிகினியை வளர்ப்பு மகளாக ஏற்றுக்கொண்ட தப்லே ஆலம் அவர்கள் தன் கைப்பட எழுதிய திருக்குரான் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஹலிமா என்ற பெயருடன் மாமாஜிகினி என்ற சிறப்பு பெயரும் சோழ இளமங்கை தீன்குல மங்கைக்கு சேர்கிறது. பின்னர் நத்கர் வலி அவர்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து ஒரு இரும்பு வளையத்தை எரிய வேண்டும். அது எந்த இடத்தில் விழுகிறதோ அந்த இடத்தை நிரந்தர வாசத்தலமாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்றும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அவ்வாறே அவர்கள் வீச ராட்சத தலைவன் திரிசிராவின் சிலை மீது விழுகிறது. அந்த இடத்திற்கு கலந்தர் தோழர்களுடன் வந்து நத்கர் வலி குடியேறினார்கள். அதுவே இன்று தர்காவாக விளங்கி கொண்டிருக்கிறது. தப்லே ஆலம் தன் இறப்பை முன்கூட்டியே அறிவித்தார். ஹிஜ்ரி 417 ரமணான் பிறை 14 வெள்ளிக்கிழமை இரவு 28 அக்டோபர் 1026 தொழுகை செய்த நிலையில் அவரின் உயிர் பிரிந்தது. விஜயநகர மன்னர் விஸ்வநாத நாயக்கரின் மனைவி அரசி மீனாட்சி நத்கர் வலி தர்காவிற்கு கிபி 1732 எழுதி கொடுத்த தாமிர பட்டயம் தப்லே ஆலம் புகழ் மதம் கடந்தும் வியாபித்திருந்ததை நமக்கு எடுத்து காட்டுகிறது. நத்கர் வலி தர்கா தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்தும் வகையில் பல இடங்களை உரிமை தரும் பட்டயமாக அந்த தெலுங்கு பட்டயத்தை பேர அரசர் அக்பர் தன் ஆய்வுக்காக தமிழில் தந்துள்ளார். அவர் அடக்கமாகியுள்ள இடம்தான் இந்தியாவில் முன்னோடியான தர்கா திருச்சியில் அமைந்துள்ளது. அவரது சமாதியின் கால்மாட்டில் அவரது வளர்ப்பு மகள் மாமாஜிகினியின் சமாதி உள்ளது. உடன் அவள் வளர்த்த கிளியும் அடக்கமாகியுள்ளது. ஞான ஒளி மற்றும் மகான்களை மக்கள் மறப்பதில்லை என்பதன் அடையாளமாக நத்கர் வலி தர்கா திருச்சியில் வாழ்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.